வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்னன்னு பார்க்கறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மக்கள், நம்ம இன்னைக்கு பெப்பர் சிக்கன் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கிறோம், கிராம்பு, பட்டை, பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கோம், பெப்பர் கொஞ்சம் எடுத்துருக்கோம், பெருஞ்சீரகம், இஞ்சி எடுத்துருக்கோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம், ஒரு பட்டை சேர்த்துக்கிறோம், காஞ்ச மிளகாத்தூள் மறந்துட்டோம். நம்ம 2 காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ லைட்டாக வதக்கி விடுக்கிறோம். இஞ்சி, இப்போ நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறோம். அப்புறம் இப்படி நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பண்ணால குட்டியாக வெட்டி வச்சுக்கணும். இது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறது இல்லை, இஞ்சியும் பூண்டையும் நறுக்கி தான் சேர்க்கிறோம். நம்ம இதை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். நம்ம நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்குறோம். இப்போ நம்ம வெங்காயம் வதக்கிட்டு வெங்காயம் வதங்குற சைடு கேப்பில் இப்போ எந்த பெப்பர், சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம இடிச்சுக்க போகிறோம். சரியா, இதுக்கு பெப்பர் போட்டுக்கிறோம். அப்புறம் சீரகம் பெருஞ்சீரகம் போடுறோம். பெருஞ்சீரகம் சீரகம் சேர்த்து போடுறோம் நம்ம. ஸோ இடிக்கிறவங்க இடிச்சுக்கலாம், அரைக்கலாம் நம்ம மிக்ஸி கூட அரைச்சிக்கலாம். நான் எப்போ இடிச்சு தான் யூஸ் பண்ண, ஸோ அதுக்காக இடிக்கிறதுக்காக ஒரு உருளை குட்டி உருளை போட்டிருக்கேன். நல்லா இப்போ இடிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டாங்க, பொன்னிறம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த பெப்பர், சீரகம் எல்லாம் சேர்த்தலாம். இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துறோம். இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சணும் பெப்பரும் சீரகம். நம்ம கூட வேறு உரைப்புக்கு வேறு வத்தல் பவுடர் இப்போ சேர்க்க போதில்ல. இந்த பெப்பரே நமக்கு போதுமான காரமாக இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் இப்போ நம்ம தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க, தேவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இவ்வளோ சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் எப்பவும் கலந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பெப்பர், வெங்காயம், சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா சிக்கனில் ஏறணும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது இல்லை, ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கோம் நம்ம. ஸோ அதுலேயே சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு. பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிட்டு சிக்கனில். ஸோ நல்லா கிண்டிக்கிறோம். தண்ணியே ஊற்ற பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ தண்ணி ஊற்றி பாருங்கள். ஸோ தண்ணி ஊற்றினா அவ்வளோதான், தண்ணியே ஊற்ற வேண்டாம் நம்ம சிக்கனுக்கு. ஸோ அதுவே சிக்கனே தண்ணி விடும், அதுலேயே நல்லா ஃப்ரை ஆகிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வந்துடும் நம்மளுக்கு. ஒரு 90% சிக்கன் நல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்படியே வதக்கி விட்டே இருங்க, வந்துடும் சிக்கன் வந்து. நல்லா பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கும் போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை வாசம் வரும். இப்போ நம்ம கமகம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் அது மாதிரி மிளகு வறுவல்னு சொல்லுவோம் நம்ம. இது
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.